வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் தங்களுடைய உடல் நலத்தை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்வதற்கு என்னென்ன மாதிரியான எளிய உடற்பயிற்சிகளை செய்ய வேண்டும் அப்படின்றத பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இப்போ 60 வயது நபர்கள் தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு, எலும்பு மற்றும் தசைகளை வலுவாக வைத்துக் கொள்வதற்கு, பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம், இதயம் தொடர்பான கொலஸ்ட்ரால் பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கெல்லாம் உடற்பயிற்சிகளை அவங்க தொடர்ந்து செய்ய வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்குது. ஸோ உடற்பயிற்சி என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களுடைய உடல் நலத்தையும் மேம்படுத்தும், மனநலத்தையும் மேம்படுத்தும். அப்படி மூத்த குடிமக்கள் 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நம்ம தாத்தா பாட்டிகள்லாம் செய்ய வேண்டிய எளிமையான உடற்பயிற்சிகளை பற்றி விளக்கமாக பார்ப்போம். அந்த உடற்பயிற்சிகளை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னா, தண்ணீர் நம்ம போதுமான அளவுக்கு எடுத்துக்கணும். பயிற்சிக்கு முன்னும் பின்னும் போதுமான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம். தளர்வான பருத்தி ஆடைகள் மற்றும் சரியான காலணிகளை நம்ம அணிந்து கொள்ளணும். ஓய்வு பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மூச்சு வாங்குவது போலவோ அல்லது வலி ஏற்படுவது போலவோ தோன்றினா உடனடியாக பயிற்சி நிறுத்திட்டு நம்ம ஓய்வு எடுக்கணும். இதை தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். ஸோ இந்த என்னென்ன உடற்பயிற்சிகள் அப்படின்ற விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாக மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நடைப்பயிற்சி 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் கண்டிப்பாக செய்யணும். வாக்கிங் பார்த்தீங்கன்னா ஸ்மால் வாக்கிங் அவங்க இருக்கணும். ஸோ அனைவராலுமே செய்யக்கூடிய மிகச்சிறந்த மற்றும் எளிமையான ஒரு உடற்பயிற்சியாக இந்த நடைப்பயிற்சி அப்படின்றது இருக்கு. ஸோ தினமும் காலையில் அல்லது மாலை வேளையில் 20லிருந்து 30 நிமிடங்கள் மிதமான வேகத்தில் நம்ம நடக்கணும். வேகமாக நடக்கக்கூடாது. மூச்சு வாங்கக்கூடிய அளவுக்கு நடக்கக்கூடாது. ரொம்ப தூரம் நடக்கக்கூடாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 100லிருந்து 120 அதாவது மீட்டர், அதாவது ஒரு 200 மீட்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பூங்கா அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்பான இடங்களுக்கு நம்ம மெதுவாக நடந்து போய் மெதுவாக நடந்து வரணும். இதுதான் நடைப்பயிற்சி. இந்த நடைப்பயிற்சிகள் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் பிரச்சனைகள் உங்களை விடுபட வைக்கும். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். மூட்டுகளுடைய நெகிழ்வுத்தன்மைக்கு பாதுகாப்பாக இருக்கும். இதனால உங்களுக்கு மூட்டு வலி, முடக்குவாதம், எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. ஸோ நடைப்பயிற்சி செய்ய வேண்டிய மிகச்சிறந்த உடற்பயிற்சின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இரண்டாவதா 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் நாற்காலி பயிற்சிகள், சேர் எக்ஸசைஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். தரை அல்லது நின்று கொண்டு பயிற்சி செய்ய சிரமப்படுபவர்களுக்கெல்லாம் மிகவும் பாதுகாப்பாக இந்த நாற்காலி பயிற்சிகள் அப்படின்றது இருக்கும். ஒரு உறுதியான நாற்காலியில் அமர்ந்து கொண்டு கால்களை ஒவ்வொன்றாக நீங்கள் மேலே தூக்கி நீட்டுவது, கைகளை மேலே உயர்த்துவது போன்ற உடற்பயிற்சிகளை செய்யலாம். கம்ஃபர்டபுளாக நம்ம ஒரு சேர் எடுத்து போட்டு உட்காந்து இந்த எக்ஸசைஸ் செய்யணும். தசைப்பிடிப்பு இதனால் உங்களுக்கு குறையும் மற்றும் கால்கள் எல்லாம் வலிமையடையும். அந்த 40, 50, 60 வயதுலையுமே பேலன்ஸ் தடுமாறாமல் உங்களால் ஒரு இடத்துக்கு நடந்து போக முடியும், நிற்க முடியும். முதல்ல அந்த பேலன்ஸ் தடுமாறாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த நாற்காலி பயிற்சிகள் நீங்கள் செய்யணும். மூன்றாவதாக மூச்சு பயிற்சி மற்றும் யோகா செய்யலாம். ஸோ அது பிராணாயாமா அல்லது யோகா பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உடல் நலம் மட்டும் இல்லாமல் நம்ம மனநலத்துக்குமே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியம். இப்போ நீங்கள் மூச்சு பயிற்சின்னு சொல்கிறோம் இல்லையா, இது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நாடி சுத்தி போன்ற எளிய மூச்சு பயிற்சிகளை 10 நிமிடங்கள் செய்யலாம். தாடாசனம்னு சொல்லுவாங்க. அதாவது நேராக நின்று கைகளை உயர்த்துதல் போன்ற எளிய யோகாசனங்களை முதுகெலும்பு வலுப்படுத்துறதுக்கு செய்யலாம். நுரையீரலினுடைய திறன் அதிகரிக்கும், ரத்த அழுத்தம் சீராக இருக்கும். இதுதான் இதனுடைய நன்மைகள். ஸோ மூச்சு பயிற்சி காமனாக நம்ம செய்யக்கூடியது செய்யணும். இதனால நம்மளுடைய உடல் நலமும் ஆரோக்கியமாக இருக்கும், மனநலமும் ஆரோக்கியமாக இருக்கும், சுவாச மண்டலம் முதல்ல ஆரோக்கியமாக இருக்கும். அந்த நுரையீரலினுடைய சுவாசிக்கக்கூடிய திறன் அதிகரிக்க ஆரம்பிக்கும். பிபி ப்ராப்ளம் எல்லாம் நமக்கு எதுவும் இல்லாமல் நம்ம நலமோடு இருக்கலாம். அதனால மூச்சு பயிற்சி, யோகா நம்ம செய்யணும். நான்காவது சமநிலை பயிற்சிகள் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் செய்யலாம். பேலன்ஸ் எக்ஸசைஸ் பண்ணணும். வயதான காலத்தில் கீழே விழுவதை தவிர்க்கிறதுக்கு இந்த பேலன்ஸ் எக்ஸசைஸ் அவசியமாக இருக்கும். இதுக்கான மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நாற்காலியை பிடித்து கொண்டு ஒற்றை காலில் சில நொடிகள் நிற்கிறது அல்லது குதிகால்களை உயர்த்தி மெதுவாக நடக்கிறது போன்ற பயிற்சிகளை நீங்கள் செய்யலாம். ஸோ இதுதான் அந்த சமநிலை பயிற்சிகள் அப்படின்னு சொல்லுவோம். இதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, மீண்டும் சொல்வது போல அந்த நடை உங்களுக்கு தடுமாறுவது தடுக்கப்படும். பேலன்ஸ்லாம் தடுமாறாமல் நீங்கள் ஸ்ட்ராங்காக நடக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய அந்த கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணும்னா ப்ராப்பராக நடக்க ஆரம்பிப்பீங்க. குதிகால்கள், பாதங்கள் எல்லாமே உங்களுக்கு வலிமையாக இருக்கும். கால்கள், எலும்புகள் உங்களுக்கு வலிமையாக இருக்கும். நடக்கிறதுக்கான அந்த மெத்தட்ஸ் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடியதுக்கு பாசிபிலிட்டியாக உங்களுடைய எலும்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். இப்போ சமநிலை பயிற்சிகள், பேலன்ஸ் எக்ஸசைஸ் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னா, 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் மிதமான நீட்டிப்பு பயிற்சிகள், ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கழுத்தை மெதுவாக சுழற்றுதல், தோள்பட்டைகளை உயர்த்தி இறக்குதல் மற்றும் இடுப்பு பகுதியில் மெதுவாக வளைத்தல். ஸோ இது மாதிரி ஈஸியாக நீங்கள் மெதுவாக தான் பண்ணணும். கழுத்தை மெதுவாக சுழற்றணும்.
அதே போல் தோள்பட்டைகளை வந்து உயர்த்தி இறக்குதல் மற்றும் இடுப்பு பகுதிகளை மெதுவாக நீங்கள் வளைக்கணும். இப்போ தசைகளினுடைய இறுக்கங்கள் வந்து குறைந்து உடல் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு தான் இந்த மிதமான நீட்டிப்பு பயிற்சிகள் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் வந்து நீங்கள் பாதுகாப்பாக பண்ணணும். அதாவது மெதுவாக தான் பண்ணணும். வேகமாக கழுத்தை சொல்லட்டக்கூடாது, வேகமாக தோள்பட்டையில் வந்து உயர்த்தி இறக்கக்கூடாது, இடுப்பு பகுதியை வேகமாக வளைக்கக்கூடாது. எல்லாமே நீங்கள் மெதுவாக தான் நீங்கள் வந்து பண்ணணும். ஏன்னா நம்ம எல்லா எக்ஸசைஸுமே மெதுவாக பண்ணக்கூடிய அந்த வயதில் தான் இருக்கும். 50, 60, 70 வயதுன்றது வந்து பொறுமையாக நம்ம ஒரு விஷயங்களை செய்யக்கூடிய வயது தான். அதில் தான் அந்த விஷயத்தில் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். சுவரில் வந்து பார்த்தீங்கன்னா புஷ்அப் பண்ணக்கூடிய எந்த எக்ஸசைஸ் வந்து 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து பண்ணலாம். வால் புஷ்அப் அப்படின்னு சொல்லுவாங்க. தரைப்பகுதியில் வந்து தண்டால் எடுக்கிறது அப்படின்றது வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை வந்து 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்கள் எக்ஸசைஸில் வந்து பண்ணக்கூடாதுங்க. அதனால் நீங்கள் சுவரில் வந்து புஷ்அப் பண்ணலாம். சுவற்றிற்கு நேராக சற்று இடைவெளி விட்டு நிற்கணும். 2 உள்ளங்கைகளையுமே சுவற்றில் ஊன்றி மெதுவாக உடலை சுவற்றி உடலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுவரை நோக்கி சாய்த்து பின்னர் பழைய நிலைக்கு தரணும். அந்த கீழே நம்ம புஷ்அப் பண்ணுற மாதிரி செவுத்துல நம்ம வந்து புஷ்அப் பண்ணணும். அதுதான் இதோடைய பலன் என்னன்னா, இதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னா, மார்பு தசைகள், தோள்பட்டை மற்றும் கைகளுக்கு வந்து நன்மை கொடுக்கும். இதனால உங்களுடைய வேலைகளை நீங்கள் மிக எளிமையாக செய்யலாம். அங்கே வந்து உங்களுக்கு பலமாக இருக்கும். மார்பு தசைகள்லாம் வலுவாக இருக்கிறதால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. தோள்பட்டை கைகள்லாம் வலிமையாக இருக்கிறதால ஒரு வேலைகளை நீங்கள் செய்யும்போது கை கால்கள் அழுத்து போகிறது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. நாற்காலியில் அமர்ந்து எழுதல், சிட் டு ஸ்டாண்ட், அந்த ப்ராப்பரான எக்ஸசைஸை வந்து பார்த்தீங்கன்னா வயதானவர்கள் வந்து செய்யலாம். ஸோ இது வந்து கால்களினுடைய தசைகளை வலுப்படுத்துறதுக்கும் உடல் வந்து சமநிலையை மேம்படுத்துறதுக்குமே ஒரு அடிப்படையான பயிற்சி. இதுக்கான செய்முறை என்ன அப்படின்னா, ஒரு உறுதியான நாற்காலியில் அமர்ந்து கைகளை வந்து மார்புக்கு குறுக்காக நீங்கள் வைத்துக்கணும். மெதுவாக எழுந்து நின்று மீண்டும் மெதுவாக உட்காரணும். இதை வந்து 5 to 10 முறை வரைக்கும் நீங்கள் செய்யலாம். நடக்கும்போது பார்த்தீங்கன்னா தடுமாற்றம் ஏற்படுவது தவிர்க்கிறதுக்கும் மாடிப்படிகள் ஏறுவதற்கும் இது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால தான் நாற்காலியில் அமர்ந்து எழுதல் கூட அந்த சிட் டு ஸ்டாண்ட் இந்த பயிற்சியை வந்து நீங்கள் செய்யலாம். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதுவும் எல்லாம் இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாமே வந்து பேலன்ஸ் தடுமாறாமல் உங்களை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணுதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. குதிகால் மற்றும் கால் விரல் பயிற்சிகள் நீங்கள் செய்யணும். அதாவது ஹீல் அண்ட் டோ ரைசஸ் அந்த பயிற்சிகள் வந்து நீங்கள் செய்யணும். பாதங்கள் மற்றும் கணுக்கால் பகுதியை வலுப்படுத்துறதுக்கு இது மிகச்சிறந்ததாக இருக்கும். இதுக்கான செய்முறை என்ன அப்படின்னா, ஒரு நாற்காலியினுடைய பின்புறத்தை நீங்கள் பிடித்து கொண்டு நேராக நிற்கணும். மெதுவாக குதிகால்களை உயர்த்தி கால் விரல்களை நிற்கணும். கால் விரல்களை நிற்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் மெதுவாக கீழே இறங்கி கால் விரல்களை மட்டுமே உயர்த்தி குதிகாலில் நிற்கணும். ஸோ இதனுடைய பலன் என்ன அப்படின்னா, உங்களுடைய உடல் உறுப்புகள் எங்குமே ரத்த ஓட்டத்தை வந்து அதிகரித்து குறிப்பாக பாதங்கள் ஏற்படக்கூடிய வீக்கம், பாதங்கள் ஏற்படக்கூடிய வலிகளை வந்து தடுக்கிறதுக்காக தான் இந்த குதிகால் அல்லது கால் விரல் பயிற்சிகளை நீங்கள் செய்கிறீங்க. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. தோள்பட்டை சுழற்சி இந்த உடற்பயிற்சி வந்து நீங்கள் செய்யலாம். ஷோல்டர் ரோல்ஸ் வந்து நீங்கள் பண்ணலாம். வயதான காலத்தில் தோள்பட்டையில் ஏற்படக்கூடிய இறுக்கத்தை போக்குறதுக்கு இது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இதுக்கான செய்முறை என்ன அப்படின்னா, நேராக அமர்ந்தோ அல்லது நின்றோ தோள்பட்டைகளை மெதுவாக காதுகளை நோக்கி உயர்த்தி பின்னோக்கி சுழற்றி இறங்க வேண்டும். நீங்கள் வந்து ஸோ அதை இறக்கும் போது இது முன்பக்கமாகவும் பின்பக்கமாகவும் 10 முறை வந்து நீங்கள் வந்து செய்யலாம். அப்போ இதுக்கான பலன் என்னன்னா, கழுத்து வலி மற்றும் தோள்பட்டை பிடிப்புகளை நீக்கி தளர்வாக உங்களை வந்து உணர வைக்கும். ஸோ தோள்பட்டை சுழற்சி வந்து நீங்கள் செய்யலாம். இப்போ 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிதானமாக எந்த ஒரு எக்ஸசைஸுமே நீங்கள் செய்யணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா உடற்பயிற்சிகள் செய்யும்போது தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இதெல்லாமே இருக்குது. எந்த ஒரு பயிற்சியுமே வேகமாக செய்யக்கூடாது. மூச்சு காற்றை இயல்பாக விட்டு மெதுவாக செய்கிறது தான் அதிக பலன் தரும். மூச்சு வாங்கக்கூடிய அளவுக்கு, அதிகமாக வியர்க்கக்கூடிய அளவுக்கு படபடன்னு வரா மாதிரி வேகமாக நீங்கள் செய்யக்கூடாது. பயிற்சி செய்யும்போது உங்களுக்கு பிடித்த பாடல்கள் ஏதாவது இருக்குது, மெல்லிசை பிடிக்கும் அப்படின்னா அதை நீங்கள் கேட்டிங்கன்னா அது உங்களுடைய மனதுக்கு வந்து உற்சாகத்தை கொடுக்கும். ஸோ உடல்நலத்தையும் மேம்படுத்திக்கலாம். இதன் மூலம் மனநல ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்தக்கூடிய உடற்பயிற்சியாக அந்த இசை உங்களுக்கு துணையை புரியும். இப்போ வெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா முடிந்த அதிகாலையில் அல்லது மாலை நேர இடைவெளியில் பயிற்சி செய்வது உடலுக்கு தேவையான அந்த விட்டமின் டி சத்தையுமே கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இதனால் விட்டமின் டி சத்து எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி உங்களுடைய உடலை வந்து ஸ்ட்ரென்த்தாக வச்சிருக்கும். நீங்கள் இந்த உடற்பயிற்சிகளோட சேர்த்து சிறு தானிய வகைகள் நிறைய, இந்த ராகி, முருங்கைக்கீரை, கேழ்வரகு, அதாவது கேழ்வரகு தான் ராகி. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து நிறைய நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விதைகள் மற்றும் நட்ஸ் இது போல் ஆரோக்கியமான சத்தான உணவுகளையுமே எடுத்துக்கொள்ளணும். உணவுகளுடன் கூடிய இந்த உடற்பயிற்சிகள் 60 வயதிலுமே உங்களை பலம் பெற வைத்துக் கொள்ளும். எந்த விதமான நோய்களினுடைய தாக்கத்துக்கும் உள்ளாகாமல் இன்னும் உங்களை நீண்ட காலம் வாழ்வதற்குரிய உடல்நல ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த உடற்பயிற்சிகளை செய்து ஆரோக்கியமாக இருங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவை மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.